ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 அப்கமிங் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்னென்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். டாப் 10ல தக்லைஃப் மூவி தான் இருக்கு. இந்த படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற லெவல் காம்போ இருக்கு. அதனால இந்த படம் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்து இருந்து. இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. டாப் 9ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 9ல குபேரா மூவி தான் இருக்கு. இது ஜூன் 20 ரிலீஸ் ஆகுது படம். அது மட்டும் இல்லாம இட்லி கடைன்னு ஒரு படம் வருது தனுஷ் அவர்களுக்கு. அது அக்டோபர் வருதுன்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்துல தனுஷ் அவர்கள் இந்த வருஷம் 2 படம் வருது. குபேரா மூவி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்கி பாஸ்கர் ஸ்டைல்ல உருவாகுதுதான் குபேரா. எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. டாப் 8ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 8ல விஜய் ஆண்டி நடித்த மார்கன் மூவி தான் இருக்கு. இது ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது படம். வேற லெவலான கிரைம் த்ரில்லர் மூவியா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இந்த படம் விஜய் ஆண்டனி சாருக்கு இது ஒரு கம்பேக் மூவியா இருக்குமான்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டாப் 7ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 7ல 7 கடல் 7 மலை மூவி தான் இருக்கு. இந்த படம் ரிலீசிங் டேட் வந்து டிசம்பர் 21 வருது. அது மட்டும் இல்ல சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சூரிய இந்த படத்துல காமெடி நடிச்சிருக்காரு, ஹீரோவா நடிச்சிருக்காருன்னு தெரியல, பாப்போம். மேபி வில்லனா கூட வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. மட்டும் மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. டாப் 6ல என்ன மூவி இருக்குன்னு பாப்போம். டாப் 6ல 3 BHK மூவி தான் இருக்கு. ஹீரோவா சித்தார்த் நடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் டேட் வந்து ஜூலை 4 வருது. படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாப்போம் இப்படி இருக்கு. இப்போ டாப் 5ல என்ன மூவி இருக்குன்னு பாப்போம். டாப் 5ல மதராசி மூவி தான் இருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் 2 படம் வருது. ஒன்னு மதராசி, இன்னொன்னு பராசக்தி படம். 2 படத்துல மதராசி மூவி படம் தான் இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு வரதுக்கு. எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் மாசம் நிறைய வாய்ப்பு இருக்கு மதராசி படம் வர. பராசக்தி வந்து அடுத்த வருஷம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்ப்போம். இப்போ டாப் 4ல என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். டாப் 4ல இருக்கு சதார் 2 மூவி தான் இருக்கு. கார்த்திக் சாருக்கு இந்த வருஷமும் 2 படம் நினைக்கிறேன். ஒன்னு வந்து சதார் 2, இன்னொன்னு வந்து வாவாத்தியார்னு ஒரு படம் வருது. 2 படமும் இந்த வருஷமே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 படத்துக்கும் ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த 2 படத்துல நீங்க எந்த படத்துக்காண்டி வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. டாப் 3ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 3ல என்ன மூவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி தான் இருக்கு. இது பிரதீப் நடிச்சிட்டு இருக்க மூவி. இது ஏற்கனவே ஒரு டிராகன் ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டு இப்ப லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில நடிக்கிறாரு பிரதீப் நந்தநாதன். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து செப்டம்பர் 18 வருது. அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்லயும் அனிருத் மியூசிக்லயும் வருது. உண்மையிலேயே வேற லெவல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். இப்போ டாப் 2ல என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். டாப் 2ல STR 49 மூவி தான் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா STR சாரும் சந்தானம் சாரும் காம்போ பண்ணிருக்காங்க இந்த படத்துல. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ரிலீசிங் வந்து டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டாப் 1ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 1ல வேற எந்த மூவி இல்லங்க, கூலி மூவி தான் இருக்கு. இதுல வர அப்படிலாம் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலும் என்னோட ஃபேவரட் காம்போ இந்த மூவில இருக்கு. இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பை.